ஹாய் மக்களே, வெல்கம் டு லைஃப் ஆஃப் யூடியூப் சேனல். இன்னைக்கு ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போறீங்க. யார் சமையல் பண்றா அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இப்படியும் சேர்த்து மண்புழுக்களை அள்ளி அதில் போட கண்டென்ட் எடுத்து கொடுக்காதடா அவருக்கு. ஹலோ, நான் டிராவல் வித் மூன் போட என்ன அநியாயமா டிஸ்டர்ப் பண்றாங்க எல்லாரும். பாம்பு கலப்பி போட்ட சட்டையை பாப்போம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆனியனை பெரிய துண்டா கட் பண்ணி கோல்டன் கலர்ல ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, எதுக்காக? எதுக்காக? முட்டைக்கறி வைக்கிறதுக்காக. முட்டைக்கறி வைக்கிறது. ஏன்னா எல்லாத்தையும் நான் வந்து ஒரு ஆப்பமும் சிக்கன் கறியும் செய்வேன்னு சொல்லுவேன். அப்ப இவங்க யாரும் நம்ப மாட்டாங்க. சரி, நான் கிச்சன் பக்கம் போய் ஒரு 6 வருஷம் கிட்ட ஆக போகுது. 6 வருஷம் கழிச்சு இப்பதான் நான் திரும்ப ஒரு முட்டைக்கறிக்காக வந்திருக்கேன். இவங்கள வச்சு ட்ரையல் தான் பாக்குறேன், எனக்கு திரும்ப சமைக்க வருமா இல்லையா. ஆனா ஒரு காலத்துல நான் சமைச்சேன்னா 6 வருஷம் முன்னாடி சொல்லும் போதே கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. பக்கத்து தெரு வரைக்கும் மணந்து வந்து வீட்டுல என்ன கறி எப்படி கேப்பாவோ அப்படி. ஆமா, இப்பவும் ஆனியன் வசக்கதே ராஜிக்கு மணக்கம். அப்படி ஒரு என் கை பட்டாலே ஆனியன் மணக்கும். நான் பக்கத்துல தான் நிக்க, எனக்கு ஒண்ணு மணக்கல. அப்படி வைக்கக்கூடாது, அதெல்லாம் மூக்குல சொரணை இருக்கிறவனுக்குதான் வரும். அப்படி சேர்த்து தேங்காய் விட்டு வசக்குற? இல்ல பாமாயில் விட்டு தான் வசக்கேன். தேங்காய் விட்டு வசக்க வேண்டிய வசதி கிடையாது. பாமாயிலா கோழி முடிஞ்சிரும். கிட்னி சட்னி ஆயில் ஃப்ரீயா தான் பண்ணிக்கிறேன், ரொம்ப கம்மியா தான் விட்டுருக்கேன். ஏன்னா அதையும் ஜிம்முக்கு போறாங்க எல்லாரும். பாமாயில பண்ண கேன்சர்லாம் வரும்னு சொல்றாங்க. ஆமா, 6 வருஷம் முன்னாடி தான் பண்ணிருந்தீங்க. எதுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்து பாத்துக்க, ஃபுல் பாடி செக்அப். எங்க மணக்குதுங்க, அதுதாங்க நானும் சொல்றேன், மணக்குதுங்க. உள்ளிக்கே இந்த மனம் மணக்குன்னா நான் எல்லாரும் அக்காவை நம்புறியா இல்லையா? போடு புள்ளி வட்டி கண்ணுல தண்ணி வந்துட்டு. இதான் சமையலுக்கான நோட்ஸ். போடு இதுபடிதான் ஐட்டங்கள்லாம் வாங்கி வச்சிருக்கு. இப்போ முட்டை குருமா செய்ய இவ்வளவு ஐட்டம் இருந்தா போதும். நாங்க இங்க வந்து படம் பார்த்துட்டு இருக்கோம். என்ன படம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு படமா வச்சு தேடி பார்த்துட்டு இருக்கோம். ஒரு இங்கிலீஷ் படம் வச்சாலும் வைப்போம் நம்ம. என்ன சமையல் போயிட்டு இருக்கு? வாழைக்காய் பஜ்ஜி, வாழைக்காய் இல்ல மிளகு பஜ்ஜி, அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ற? திரும்பியும் ஆனியன் தான் வசக்கிட்டு இருக்கேன், முட்டை வெந்துகிட்டு இருக்கு. அப்படி சூப்பர். நடக்கட்டும். பாட்டு கேட்டுட்டே பண்ணிட்டு இருக்கேன். என்ன பாட்டு கேட்டு இருக்க? பாட்டு இல்ல, கொண்டு முடிஞ்சுன்னா ஏர்போர்ட்ஸ் பேக்ல வைக்கிறது நல்லது. அப்படியா? தந்துரு. தேங்க்யூ. முட்டை உடைக்கும் வீடியோ. ஆமா, முடிய போகுது. கறி இப்ப சரியாயிடும். கிரேவி எல்லாம் ரெடி ஆயாச்சு. முட்டையை போட்டு அங்க இருந்து ஒரு கிண்டு, இங்க இருந்து அப்புறம் முட்டை. என்ன முட்டை? நாட்டுக்கோழியா? இல்லங்க, நாட்டுக்கோழி இல்ல, அதனால கடையில வாங்குவோம். கறிப்போ ரொம்ப ஹெல்தியா பேசுவார். ஆனா இன்னொரு கடையில போய் புரோட்டா, நல்ல நேரத்தைக்கு பொரிச்ச சிக்கன் எல்லாத்தையும் சாப்பிடுவாரு. வாழ்க்கை யாரோ நாளைக்கு மேல அடிக்காங்க. ராஜியா இருக்கு. ராஜி வணக்கம். போடு கரெக்டா போட்டுருவோம்டா. உங்களை மாட்டி விட்டதானே என் வேலையே. இந்த படத்தை தாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன படம் ப்ரோ இது? என்ன படம்? 12th ஃபெயிலா? ஆக்சுவலா இன்னைக்கு சமையல் எங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னா சேனோட வீட்டுலதான். இப்ப போனது வந்து சேனுக்கு தங்கச்சி தான், ராஜி. இவங்கதான் அது. இப்ப தப்பிச்சு ஓடினாங்கல்ல. பஜ்ஜி ரெடி ஆயிட்டு பொரிச்சதெல்லாம் வீடியோ எடுக்கல, சொல்லாமலே நம்மளுக்கு தெரியாமலே பொரிச்சிட்டு இருக்காங்களா? நான் போய் எடுக்கிறேன் பாருங்க. எண்ணெயில தூக்கி போட போறாங்க. மிளகு பஜ்ஜி ரெடி ஆக போகுது. இங்க முட்டைக்கறி சைட்ல ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒரு சைடுல முட்டைக்கறி, ஒரு சைடுல மிளகு பஜ்ஜி. இன்னும் கொஞ்ச நேரத்துல சப்பாத்தி போட ராஜி வந்துருவாங்க. சூப்பர். ஃபுட் ரிவ்யூவர் சமைக்க, ஃபுட் ரிவ்யூவர் அதுக்கு ரிவ்யூ கொடுக்க. தரமா இருக்க போகுது.
மசாலா நல்லா கட்டி ஆயிட்ட, என்ன பண்ண? தேங்காய் அரைச்சி போட்டியோ? அப்படி எல்லாம் இல்ல. என்ன சீக்கிரட்டா வெளியே சொன்னா எப்படி? அப்படி இந்த இதோட லிங்க் வேணா பவித்ரா குக் பண்ணுங்க. நான் ஒரு குக்கிங் சேனல் தொடங்கி ஐயா உங்களுக்காக ஓன் கண்டக்ட் போட போறேன். அப்படி பாத்துருவோம். கைஸ் இப்போ ஜோடி மாறிட்டாங்க. இப்போ வந்து சப்பாத்தி வந்து சுட்டுட்டு இருக்காங்க. வாங்க பாப்போம். உருட்டின சப்பாத்தியா ராஜி? உருட்டின சப்பாத்தி. அப்படி கஷ்டப்பட்டு மாவு பிசைஞ்சு உருட்டின சப்பாத்தி. பல வித்தையெல்லாம் கத்து வச்சிருக்கிய. சரி பாப்போம், சாப்பிட்டு பாப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சப்பாத்தி நல்லாதான் இருக்கும். குருமா ரெடி ஆயிட்டு, சப்பாத்தி ரெடி ஆயிட்டுனா சாப்பிடலாம் மக்களே. இந்த பாருங்க, திறந்த வெடிக்குமா? மணக்குது ஆனா முட்டை நல்ல மணக்கலாம். ஆமா, அந்த கிரேவி நல்ல மணக்கு. மசாலாவை ஏந்தி போட்டுதான் நினைக்கிறேன். சரி, இப்ப எத்தனை சப்பாத்தி சுட்டுருக்கீங்க? 10 இருக்கும். சாப்பிடுறீங்களா? அந்த மாவு ஓகே, அங்க தகவலை பாஸ் பண்ணிட்டு வரேன். கைஸ், சப்பாத்தியும் முட்டை குருமாவும் சாப்பிட்டு இருக்கோம். சப்பாத்தி வந்து ராஜி சுட்டது, முட்டை குருமா வந்து 5 வச்சது. வந்து டேஸ்ட் எப்படின்னு சொல்லுவோம். உண்மையிலே சூப்பரா இருக்கு. முட்டை குருமா உண்மையிலே சூப்பரா இருக்கு. நீயா வெளியே போட்டா நாய் தின்னு செத்துரும். குழி தோண்டி நல்லா இருக்கு. சப்பாத்திக்கு குருமா பயங்கர டேஸ்டா இருக்குன்னு சொல்லி தட்டிக்குள்ள எல்லாம் விட்டு சாப்பிடாரு. அவ்வளவு டேஸ்ட்னா. ஆமா, இவர் யாருன்னா அண்ணா தண்ணி குடிச்சு கொக்கோலா குடிச்சிட்டு இருக்காருல, அவருக்கு ஆளு. ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கும் போது ஓடிட்டா, இனி வீடியோ பார்க்கும் போது தெரிஞ்சுக்கிடுவான். இந்த சமையல் பண்ணது இன்னும் இவங்க தான் தெரிஞ்சிருக்கோம். பவி, இது வந்து சேனு, இங்க இருக்கிற அவங்க. இது இந்த ரெண்டு ஜோடியும் கிச்சனுக்கு வந்திருக்காது. ஏன்னா இது திங்க முடிய ஜோடி. ஓடா போடி படம் ஓடுது.